Prince Hospitals. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனநிலை சரியில்லை. யாரை கேட்டாலும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் டிப்ரெஷன் இருக்கிறேன். கல்யாணம் ஆனவனு சொல்றான், கல்யாணம் ஆகாதவனு சொல்றான், டிவோர்ஸ் ஆனவனு சொல்றான். தூக்கமின்மை, இந்த டேப்லெட் தான் வாங்கிக்க முடிஞ்சது. ஆனால் ஏன் தூக்கம் இல்லை? நோயோட தன்மையா, உங்கள் மன அழுத்தம் ஏதாவது காரணமா, வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ப்ரெஷரா, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ரெஷரா, உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சிக்கலா, எங்காவது நீங்கள் ஹராஸ் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா, பல விதமான கேள்விகளை கேட்டாதான் இன்சோம்னியாங்கிறதுக்கு ஒரு தீர்வு வரும். ஹோமியோபதியில் இதோடைய ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா, ஒவ்வொரு மைண்ட் சிம்டம்க்கு ஒரு மாதிரி, பயத்தினால தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, தலைவலினால தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, வலி தாங்க முடியலங்கும் போது வரக்கூடிய தூக்கமின்மை வேறு. ஒவ்வொன்றையும் வகைப்படுத்தி அதற்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த ரூட் காஸ் இருந்து சரியாயிடும். வணக்கம், நான் ஜோதி. ப்ரெஷருக்காகவும் சர்க்கரைக்காகவும் வந்தேன். ப்ரெஷர் வந்து நார்மல் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக எடுத்துருக்குறேன். மயக்கம் எதுவுமே இல்லை. சர்க்கரை நார்மல் ஆயிடுச்சு. வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனநிலை சரியில்லை, எனக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தான். யாரை கேட்டாலும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் டிப்ரெஷன் இருக்கிறேன், நான் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. அது ஒரு 6வது 7வது படிக்கிற குழந்தையும் சொல்லுது, 10th படிக்கிறதும் சொல்லுது, டிகிரி முடிக்கிறவங்களும் சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனவனும் சொல்கிறான், கல்யாணம் ஆகாதவனு சொல்கிறான், டிவோர்ஸ் ஆனவனு சொல்கிறான், வாழ்க்கையில் எட்ஜில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்துதான்னு கேட்டால் இல்லை. எப்பாவது ரொம்ப சில மன அழுத்தம் தோணும், அதுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, யாரோ இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா விடுறா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப தேத்துவாங்க. இப்போ நண்பர்களுடைய வட்டம் குறைஞ்சிருச்சு, எல்லாமே சுயநலம், ஒரு எதிர்பார்ப்போடு பழகக்கூடிய நட்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாத ஆட்களை நல்லா டப்புன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சா டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கணும், ஏன்னா விடக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நல்ல நண்பர்களை விட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக அது ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ அது மாதிரி நல்ல ஆட்கள் கிடைக்கிறதெல்லாம் இன்றைக்கி குறைவாக இருக்கிற பட்சத்தில் நிறையா ஒரு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியறதில்ல. யார்கிட்ட போய் சொல்கிறது இந்த பிரச்சனையை, எங்கே தீர்வு கிடைக்கிது? எடுத்தமா எனக்கு ரொம்ப முடியல, தூக்கமே வரல, தூக்க மாத்திரை வாங்கி போடு, ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டை வாங்கி போடு. ஒரு சப்ரசிவ் மெத்தடாக நம்ம நோக்கி போயிட்டே இருக்க அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த நோயிலேருந்து வெளியவே வர முடியாது. எனக்கு பயங்கர பயம், நிறைய பேருக்கு பயம் வரும். எதோட நிறைய ரீசன் இருக்கும். ஒரு நிகழ்ச்சி உங்களை பாதிச்சிருக்கும், ஒரு ஏதாவது உங்களை கேட்குற செய்திகள் உங்களை பாதிச்சிருக்கும், உங்களுடைய ரொம்ப க்ளோஸ்டு ஒன்னோட யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நீங்கள் தொடர்ந்து நினைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுரும். பயத்தில் ஒரு 100-200 வகையாக நம்ம பயத்தை பிரிக்கலாம். ரயிலில் போனால் பயம், விமானத்தில் போனால் பயம், உயரத்தில் இருந்தால் பயம், தண்ணியை பார்த்தா பயம், ஸ்பீடாக போனால் பயம், சும்மா ஆட்களை பார்த்தாவே பயம்னு பல விதமான பயங்கள் இந்த தெனாலி படத்தில் சொன்ன மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற ஒரு ஆளை லூஸ் பண்ணி விட்டா என்ன ஆகும்? நரம்பு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கிறோம் நம்ம. அதனால் இது ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னே வச்சுக்கோங்களேன். பயங்கிறது கூட ஒரு ஹைப்பர் ஆக்டிவோட வெளிப்பாடு தான். மனசு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது, ஆன்சைட்டி இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அதை உடனே தளர்வு பண்ணிட்டா அந்த எண்ணங்கள் தோணாது. இதே தான் நிறைய அடிக்ஷன்லேருந்து நிறையா விஷயங்களுக்கு இது பண்ணுறாங்க. பட் என்னன்னா, இதில் பெர்மனன்ட் க்யூர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ பெர்மனன்ட் க்யூரை நோக்கி எதுலேயுமே போங்க. ஸோ இன்சோமினியா அப்படிங்கிறது தூக்கமின்மை. ஏன் தூக்கமின்மைனா இந்த டேப்லெட் தான் வாங்கிக்க முடிஞ்சது. ஆனால் ஏன் தூக்கம் இல்லை? நோயோட தன்மையா, உங்கள் மன அழுத்தம் ஏதாவது காரணமா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ப்ரெஷரா, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ரெஷரா, உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சிக்கலா, வேறு ஏதாவது உங்களுக்கு இன்டர்னலாக ஒரு தாக்கங்கள் உண்டாயிருக்குதா, எங்காவது நீங்கள் ஹராஸ் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா, பல விதமான கேள்விகளை கேட்டால் தான் இன்சோம்னியாங்கிறதுக்கு ஒரு தீர்வு வரும். சிலர் நல்லா தூங்குவாங்க, பகல் ஃபுல்லாக நல்லா தூங்குவாங்க, நைட் தூங்குவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு மொபைல் எடுத்து நோண்டிகிட்டே இருப்பாங்க, 3 மணி வரைக்கும் நான் மொபைல் நோண்டுவான். அவன் தூங்குறதே 3 மணிக்கு தூங்கிட்டு மணி 11 மணி 12 மணிக்கு எழுந்திரிப்பான். அதுக்கு பேர் இன்சோம்னியாவா? கிடையாது. இது வந்து நீங்களே டிஸார்டர் பண்ணிக்கிறது, நீங்கள் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அது ஆக்சுவலாக வந்து நீங்களே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதோடைய எஃபெக்ட் அது. ஸோ இதெல்லாம் வந்து வி கேனாட் ட்ரீட் ஆஸ் அன் இன்சோம்னிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம மனசில் ஏதாவது தோண்டி இருக்கணும், எல்லா மருந்துகளுடைய ஆக்டிவேஷனாக இருக்கணும், இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் இருக்கணும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இன்சோம்னியா இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்குது. முதல்ல அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஹோமியோபதியில் இதோடைய ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா, ஒவ்வொரு மைண்ட் சிம்டம்க்கு ஒரு மாதிரி, பயத்தினால தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, ஒரு கவலையினால் தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, தலைவலினால் தூக்கமில்லையோ அதுக்கு வேறு, வலி தாங்க முடியலங்கும்போது
வரக்கூடிய தூக்கமின்மை வேறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வகைப்படுத்தி அதற்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த ரூட் காஸ் இருந்து சரியாயிடும். ஒருத்தர் பயங்கரமான தூக்கமே இல்லைங்கிறான்னு கேட்டால் வலி, சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், சிலருக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலே ஆகலை, கை காலில் எரிச்சல், நைட்டு படுத்தா தூக்கமே வரல. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த எரிச்சலை கம்மி பண்ணணும் இல்லைங்களா? தூக்க மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுறது? அப்போதைக்கு தூங்கிடலாம். எரிச்சல் கம்மியாகுதா? ஸோ எரிச்சலை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நோய் வந்து முழுசாக குணமாகும். இதை தெரியாமல் என்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது உங்களுக்கு சப்ரசிவ் மெத்தட் தான், உள்ள அமுக்கக்கூடிய மெத்தட் தான். அதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு, ஆயுஷ் இன்டெகிரேட்டட் பொறுத்தளவுக்கு we treat the cause not the symptom. ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அதை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நோய் முழுக்க குணமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஃபோபியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. சிலருக்குலாம் தூக்கமே வராது, சாப்பாட்டை பார்த்தா தூக்கம் வராது, எதையும் பார்த்தாலுமே தூக்கம் வராது, எதையும் பார்த்தாலும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம். ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரிசைஸ்டாக மருந்துகள் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இண்டிகேட்டடாக ஒவ்வொரு டிசீஸுக்குமே ஒவ்வொரு வகையான கேட்டகரிஸுக்குமே இதில் மருந்துகள் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் டைம் மெடிசன்ஸே கிடையவே கிடையாது. ஸோ இன்சோம்னியா ஆகட்டும், ஃபோபியா ஆகட்டும், மைண்ட் சிம்டம் ஆகட்டும், நல்ல நண்பர்களை அதிகமாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மேலே கேர் இருக்கவங்கள அதிகமாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் அப்படி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மேலே கேர் இருக்கணும். நம்ம மேலே கேர் இருக்கிறவங்க நமக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை நம்ம அதிகப்படுத்திக்கணும். நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், பயப்படக்கூடாது, மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயமே மெடிடேஷன் பண்ணுறதுங்கிறது. ஆனால் நீங்கள் மனநிலை சரியில்லாமல் இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அது வந்து நெகட்டிவ் சப்ஜெக்டை உண்டு பண்ணும். அந்த மனநிலை குறைத்துட்டு நார்மலாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுது மனம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதை நீங்கள் தீவிரமாக விடும் பொழுது அதுவே சீசோப்ரீனியா, மனப்பித்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகலாம். பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பக்கம் நல்லா இருப்போம், திடீர்னு வந்து கோபம் வரும், திடீர்னு வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆவாங்க, திடீர்னு ஹைப்போ ஆவாங்க, திடீர்னு அழுவாங்க, சிரிப்பாங்க. இந்த மாதிரி பலதும் இருக்குது. ஓசிடின்னு இருக்குது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரே வேலையை திரும்ப 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 செய்கிறது. குளிக்கிறதே 2 மணி நேரம் எடுத்துக்குவேன், 3 மணி நேரம் எடுத்துக்குவேன்னு சொல்லி குளிக்கிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மனம் சார்ந்ததுனால வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இதை பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மனம்ங்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. மனசை எப்படி நமக்கு ஈவன் பைத்திய நிலைமை, இன்சானிட்டின்னு சொல்லக்கூடிய, மென்டலி ரிட்டார்டட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம ரிவர்க் பண்ண முடியும். அதே ஆட்டிசம், கான்ஜினேட்டல் டிஸார்டர்னால் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஆட்டிசம் இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அது ரொம்ப நீங்கள் இப்போ நிறைய பெரிய பெரிய சினி ஆக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. மியூசிக் டைரக்டர்ஸு, நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் டாப்பஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஹைப்பர் ஆக்டிவ் வியாதி கிடையாது. அது நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் ஓவர் இன்வால்வ் ஆகி ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது ஹைப்பர் ஆக்டிவ். ஆனால் ஆட்டிசம் அப்படிங்கிறதோ டவுன் சிண்ட்ரோம்ங்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துக்கணும். அதே மாதிரி டிசலெக்சியா அப்படிங்கிறதுமே கொஞ்சம் நிறைய கேசஸில் டிசலெக்சியா வந்து க்யூர் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் நிறைய காணப்படுகிறது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கம்மி. ஸோ அதுதான் அதை நம்ம இது அதிகப்படுத்துறது மருந்துகளுக்கு. இது சொன்னாட்ட கான்ஜினேட்டர் பிறவிலேயே வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஸோ பிறவிலேயே வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கான்ஜினேட்டரில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு க்யூர் பக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய முடியாது. என்னென்னா ஓரளவுக்கு அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். ஒரு ரொம்ப ஹைப்பர் அடிப்பாக தூக்கி அடிக்கும், எல்லாத்தையும் அடிக்கும், கோவப்படும், இதெல்லாம் குறைக்கலாம். கத்துன்னு கத்தும், இதெல்லாம் குறைக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. மனம்ங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மனப்பித்தவர்களாகவோ நோயாளிகளாகவோ வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நிறையா மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாமல் குறைந்த காலத்தில் குணப்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். உங்களோட ஆரோக்கியம் தான் நம்ம சரண்ஸ் மருத்துவமனையோட ஒரே நோக்கம். சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆயுஷ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மெடிசன்ஸ், தென் நேச்சுரோபதி தெரப்பி, அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, ரைக்கி, இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. உள்ளுக்கு எந்த அளவுக்கு மருந்துகள் கொடுக்குறோமோ வெளிப்புற சிகிச்சைகளுக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அபியங்கம்னு சொல்லப்படுற ஆயில் தெரப்பியில் இருந்து உங்களுக்கு ஷிரோதாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆயுர்வேதால, சித்தால, வர்மாலன்னு
எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஹோம்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. இலவசத்துக்கு மறுபெயரே நம்ம சரண்ஸ் மருத்துவமனை தாங்க. எவ்ரி மந்த் வந்துட்டு ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, வாத நோய்கள் உள்ளவங்களுக்கு, வீசிங், ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு குறிப்பிட்ட நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடக்கும். அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இலவசமாகவே ப்ரொவைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். எல்லா நோய்களும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுல சரியாகிறது இல்லை. சில நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். அதற்கு நம்மளோடதுல இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அண்டு தங்குற இடமா இருக்கட்டும் சரி, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ப்ரொலாங்காக இருக்கக்கூடிய க்ரானிக் டிசீஸ் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களை அழகாக நாங்கள் டேக் கேர் பண்ணி உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்மளோட சரண்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் சரண். திரு சரண் அவர்கள் சாரனுடைய அணுகுமுறையும் சரி, நைஸ் பர்சன், சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. சார் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஸ்மைலிங்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெயினாலேயே ரொம்ப அக்ரவேட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கேஸ் இதுலலாம் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். திரு சரண் அவர்கள் பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காருங்க. மதிய நேரத்தில் உணவு வழங்குறோம். மதிய உணவு திட்டம் நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு பால் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கூட வர அட்டண்டர்ஸ்க்கும் இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்கோங்க. எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நல்ல குணங்களால தான் சார் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. சரண்ஸ் மருத்துவமனையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தன்னலமற்ற பொதுநலம். உங்கள் பணம் எங்கள் நோக்கம் அல்ல. சர்வீஸ் தான், மணி மோட்டிவேஷன் கிடையாது. பணத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக நினச்சி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட மோட்டிவ். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.